வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி ஃப்ராங்ஸோட ஒரு யூசர் ரிவ்யூ தாங்க. இந்த வண்டி தான் நம்மளோட பர்சனல் வாகனமா கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு யூசர் ரிவ்யூ எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதால தான் இந்த வீடியோங்க. ஏன் மாருதி ஃப்ராங்ஸ்? நிறைய அந்த டைமில் கார்கள் இருந்துச்சு. பட் ஏன் மாருதி ஃப்ராங்ஸை சூஸ் பண்ணணும்? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது கூடவே வந்து இந்த வண்டியோட ப்ராக்டிக்கலான ட்ராபேக்ஸ் என்ன? ரியல் டைமில் இதை வாங்கும்போது யூசர்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க? இது இந்த ப்ரைஸிங்க்கு ஒத்தா? அது கூட வந்து இதில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கவுண்டர் பார்ட் இருக்கும்போது ஏன் நம்ம டர்போ பெட்ரோலுக்குள்ளே வந்தோம்? இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த காரை வாங்கினதுக்கப்புறம் நாம் ஃபேஸ் பண்ணின கான்சிக்வன்சஸ் நிறையா இருந்துச்சு. ஏன்னா, தமிழ் வில்ஸ் மணி ப்ரோ அவரோட சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் மாருதியை நீங்கள் பேஷ் பண்ணியிருக்கீங்க, பட் மாருதியை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய வந்துச்சு. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஒரு தெளிவான பதில் தெரிஞ்சுப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஏன் மாருதி ஃப்ராங்ஸ் அப்படின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு மீதம் விஷயங்களுக்கு போக ஆரம்பிக்கலாம். நாம் பை பண்ண டைம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஒரு 2023 டைம் லைனில் 7வது மாதம் நினைக்கிறேன் நம்ம அந்த வண்டி ரெஜிஸ்டர் பண்ணது. அந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து டர்போ பெட்ரோல் தான் போகணும் அப்படின்ற முடிவில் இருந்தோம். ஏன்னா டர்போ டீசல் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் இருந்தோம். ஏன்னா வந்து ஐ வாஸ் லைக் இந்த டீசல் அப்படின்றது எப்படி இருக்க போகுது, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அந்த டைம் லைனில் இருந்தே நம்ம இருந்துச்சு, இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தனால தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து ஒரு டாஸிங்காக இருந்தால் வேண்டாம். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுன் த லைன் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் கண்டிப்பாக வேணும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வேணும். இந்த டீசல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎஃப் இஷ்யூ இந்த BS6 வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎஃப் இஷ்யூலாம் வந்து நிறைய மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் போகிறோம் அப்படின்னு டைம்லைனில் பார்க்கும்போது, அந்த டைம் சோனட்டோட டீசல் இருந்துச்சு, டார்க் கன்வெர்ட்டரோட இருந்துச்சு. மீதம் எல்லா வண்டியுமே மோஸ்ட்லி வந்து ஏஎம்டிஸ் தான். 300 அப்போ 3XO லான்ச் ஆகலை. 300 மட்டும் தான் இருந்துச்சு. 300லேயும் வந்து டீசலில் வந்து ஏஎம்டி, பெட்ரோலையும் ஏஎம்டி தான் வச்சுருந்தாங்க. டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்றது இல்லை. நம்ம அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்துட்டு வந்த கார்களில் வந்து பார்த்தீங்கன்னா, டர்போ வித் ஒரு ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும் மேஜராக. எனக்கு வந்து டார்க் கன்வெர்ட்டரை தாண்டி இருந்தால் சிவிடி போகலாம் அப்படின்றது தான் சாய்ஸாக இருந்துச்சே வழியே டிஎஸ்ஜி டிசிடிக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு சிட்டி ட்ராவல் இருக்கும், ஹைவே ட்ராவல் இருக்கும். ஒரு 50% அப்படிங்கும்போது நான் டிசிடி வேண்டாம் நமக்கு. ஏன்னா கிலோமீட்டர் சீக்கிரம் ஓடிடும் நம்மளுது அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு. அப்போ செக் பண்ணும்போது Volkswagenல டைகூன் அண்ட் ஸ்கோடாவில் குஷாக் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொபோஷனில் இருந்துச்சு. செடான்ஸ் வேண்டாம்னு நினச்சதுக்கான காரணம் நம்ம ட்ரிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக போவோம். கொஞ்சம் வந்து பேட்சியாக இருக்கக்கூடிய ரோட்ஸ்லையும் போவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால் வந்து செடான்ஸ்குள்ளே போக முடியலை. அதுதான் ரீசன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹோண்டா சிட்டியாக இருந்துச்சு. ஹோண்டா சிட்டிங்கும் போது அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அந்த சிவிடியோட பேரிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவை கொடுக்கும். அதை தாண்டி தான் வர்டஸ் அண்ட் ஸ்லாவியாவை நம்ம பார்த்தோம். சரி, ஃபைனலாக ஸ்க்ரூட்டினி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது 2 வண்டி இருந்துச்சு. ஒன்று Volkswagen டைகூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைனில் தான் அந்த மாருதி ஃப்ராங்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கோடா குஷாக் போகல. ஏன்னா நம்ம சைடில் வந்து Volkswagenல வந்து நிறைய ஆஃபர்ஸ் அந்த டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் போடுற மாதிரி தான் இருந்தது Volkswagenோட அந்த ஹைலைன் ஆட்டோமேட்டிக். அப்போது என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமமே ஒரு 13 to 14 lakhs போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ, மாருதியோட ஃப்ராங்ஸ் வந்து இந்த பூஸ்ட் ஜெட் என்ஜினை நம்ம முன்னாடியே ஓட்டியிருக்கோம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து ரிலையபிளான ஒரு மிஷின். அதாவது எப்பவுமே ஒரு கார் வாங்குறப்ப 2 ஃபேக்டர்ஸை நான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின், அடுத்து டிரான்ஸ்மிஷன், அடுத்து சேஃப்டி. சேஃப்டி பார்ட்டுக்கு மாருதி எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அதையும் நான் சொல்கிறேன். இதில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் தெர்மல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கக்கூடிய கார்கள்னு பார்க்கும்போது ஸ்கோடா குஷாக் அண்ட் Volkswagen டைம் தான். பட் ப்ரைஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால அந்த டைம் அதுக்குள்ளே என்னால் போக முடியல. சரி, அப்படின்னு வரும்போது டவுன் த லைன் மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் என்னன்னா, கார் வந்து கொஞ்சம் சின்ன காராக தான் இருக்க போகுது. பட் டிரான்ஸ்மிஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், என்ஜின் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போது. இன்னொன்று முக்கியமாக ரிலையபிளாக இருக்கும். ஏன்னா ஜாப்பனீஸ் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ மேக்ஸிமம் வந்து செலவுகள் வைக்காது, அதே மாதிரி வந்து பிரச்சனைகளை கொடுக்காது. சுசுகி அண்ட் டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும், ஹோண்டாவுமே அதே ஸ்டோரி தான். ஸோ அதனால இதை ப்ரிஃபர் பண்ணோம். குளோபலாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ பெருசாக பூஸ்ட் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை. இதுவுமே ஆனால் ஃபியூல் சென்சிட்டிவ் தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு வரும்போது வந்து டீடூன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இதோட ஒரிஜினல் பவர் வந்து 110 PS 170. பட் இதை வந்து டீடூன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 100 PS 147 டார்க்கோட ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸோட கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு ரியல் டைம் எங்கே உதவுனா, இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசியில் வரப்போ டவுன் த லைன் உங்கள் ஆர்சிக்கு அப்புறம் நீங்கள் ரெனிவல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஹைப்ரிட்ஸ் வில் பி ஹேவிங் பெட்டர் ஸ்கிராப்பேஜ்
ஃபண்ட்ஸுங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இந்த ஹைப்ரிட்ஸ் கார்ஸில், அது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்டையுமே ஹைப்ரிட் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கும். நான் வீட்டில் வந்து நானும் ஓட்டணும், அப்பா ஓட்டணும், ஒய்ஃப் எல்லாருமே ஓட்டணும் அப்படின்றனால தான் இந்த காருக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோம். ஸோ இதுதான் மாருதி ஃப்ராங்ஸ்க்கு வந்து ஸ்டோரி. இதில் வந்து சேஃப்டி ரீதியாக எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. மாருதி ஃப்ராங்ஸ் சேஃப்டியாக இருக்குமா? பில் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சேஃப்டி ரீதியாக நம்ம வந்து மாருதி நிறையா பேஷ் பண்ணியிருக்கோம். மாருதி மட்டுமா பேஷ் பண்ணியிருக்கோம்? டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்கோம். மாருதி பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி வச்சு நம்ம பேஷ் பண்ணியிருக்கோம். எல்லா காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக நம்ம சொல்கிறது நம்மளோட வேலை அப்படிங்கும்போது அதை நம்ம சொல்லித்தாகணும். அதுக்காக நம்ம எந்த காரையுமே வந்து வாங்க முடியாது அப்படி பார்த்தோம்னா. அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸில் எதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்து தான் ஃப்ராங்ஸுக்குள்ளே வந்தோம். சேஃப்டி ரீதியாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாருதி ஃப்ராங்ஸ் வந்து லான்ச் டைம்லேயே சைடு இம்பாக்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். யூரோப்பியன் நார்ம்ஸ் படி இந்த காரை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாருதி ஃப்ராங்ஸோட ப்ரொடக்ஷன் டைம்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனம் இந்த இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றதே அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இருந்த மாருதி பிராண்ட் கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி அமைச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்த காலம் வச்சுக்கோங்களேன். 2022 வந்து 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் தான் பலினோ, ஃப்ராங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்துச்சு. ஏன்னா ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் அது பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம் சொல்லிட்டு இருந்தோம், ரியல் டைமில் எப்படி இருந்தாலும் 4 ஸ்டார் ப்ளஸ் வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து பலினோவில் நம்ம பார்த்தோம், டிசைரில் வந்து 5 ஸ்டார் என்கப் பார்த்தோம். ஃப்ராங்ஸ் வந்து ஜாப்பனீஸ் என்கப்பில் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து 4 ஸ்டார் வாங்கி இருந்துச்சு. அப்போ வாங்கணும்னு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட மாடல், அதில் வந்து ஏடாஸ் இருந்துச்சு, அதனால வாங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, ஏடாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், அதுக்கு தனி ஸ்கோரிங் இருக்குது. காரோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து தனி ஸ்கோரிங் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஸ்கோரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜாப்பனீஸ் என்கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் ஃப்ரண்டல் ராப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அதில் 50 km/h கொண்டு போய் இடிப்பாங்க. அதுக்கும் நம்ம ஊரில் பண்ணுற பேரியர் டெஸ்ட்டுக்கும் டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரு செவுத்தில் கொண்டு போய் அடிக்கிறதுக்கும் ஒரு பேரியர் அடிக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி. அப்புறம் மேஜர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா மூவபிள் பேரியர் கூட டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காரும் 50 km வரும், பேரியரும் 50 km வரும். ஒரு 100 km வந்து அந்த கிராஷ் அப்படின்றது நடக்கும். அதுலேயும் வந்து இந்த காரோட ஸ்கோரிங் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நல்லா இருந்துச்சு. இந்த கார் ஃபெயிலியர் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்ஸுங்க. இந்த ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால ஏடாஸ் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலன்னு ஸ்கோரிங் குறைச்சிருந்தாங்க. ரியர் பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக இல்லை. இம்பாக்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி வந்து காயமாகுதுன்ற மாதிரி டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் அந்த குளோபல் என்கப், பாரத் என்கப் நாம்ஸில் இந்த காரை கிராஷ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 4 ஸ்டார்ஸ் அப்படின்றது கேரண்டடாக இருக்கும். ஸோ சேஃப்டி பொறுத்து இதுதான். அதாவது கிட்டத்தட்ட 1060 கிலோகிராமுங்க. பேசிக் மாடல் 960. இந்த 1060ங்கிறது வந்து டர்போவில் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சேம் ஸ்ட்ரக்சர் தான். என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனோட வெயிட் தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட், கர்வ் வெயிட்கான இம்ப்ரூவ்மெண்ட்கான காரணமாக இருந்தது. 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சேஃப்டி ரீதியாக பெரிய ஒரு கொஷின் மார்க் அப்படின்றது இங்கே ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. அப்படின்றனால தான் நம்ம உள்ளே வந்தோம் இந்த காருக்குள்ளே. அடுத்து மேஜர் பார்ட்னர் பார்க்கும்போது என்ஜின்ங்க. இந்த பூஸ்டர் ஜெட் என்ஜின் நம்ம வாங்கும் போதே வந்து ஆக்சுவலாக கார் வாங்கும் போதே ஒரு சின்ன ஐடியாலஜி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் மாடிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும், அது வந்து காமன் மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து ஒரு ஐடியா இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா இல்லை. பட் நாளைக்கு ஏதாவது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிராண்ட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காரை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காருக்காக நான் அலைய முடியாது. ஏன்னா அந்த காரில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் கீப்பான்னு வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் போயிட்டு இருக்க முடியாது. இல்லை கார் வருமேனு வெயிட்டிங் பீரியடுக்காக காத்திருக்க முடியாது. இலவ கிளி மாதிரி 1 மாதத்தில் வரும், 2 மாதத்தில் வரும், 6 மாதத்தில் வரும், 1 வருஷத்தில் வரும்னு அந்த மாதிரி காத்திருக்க முடியாது. காருங்கிறது நம்மளோட கம்பெனியன் அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ஜின், டிரான்ஸ்மிஷன், சேஃப்டி தாண்டி இதுக்கப்புறம் ரிலையபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அது நம்ம பார்க்கும்போது சுசுகி பொறுத்த வரைக்கும் வந்து ஓவராலாக சர்வீஸ் நெட்வொர்க் ஜாஸ்தி. அவங்க கிட்ட இருந்த ஒரே ட்ராபேக்குங்கிறது சேஃப்டி. அதையுமே ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ டெஃபினெட்லி ஒரு குட் பாயிண்ட் டு கன்சிடர். என்ன ப்ரைஸ் பாயிண்ட் ஜாஸ்தியானதுக்கான காரணம் இந்த மைல் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரி. உங்கள் டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கும். அந்த பேட்டரியோட காஸ்ட் மட்டுமே 85,000 வருது இன்னைக்கு தேதிப்படி. அப்போ அது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சத்தை சேர்த்து கொடுத்துருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து டார்க் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசன் சோர்ஸ்டுங்க, சேம் மற்ற பிராண்ட்ஸ் பயன்படுத்துறது தான். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 lakhs கூட வந்துருது. ஸோ இதெல்லாம் சேர்த்தும் போது ப்ரைஸிங் எங்கேயோ போயிடுச்சு. மேபி இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இன்னும் காம்படிட்டருக்கு ஈக்குவலாக ப்ரைசிங் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு 2.9 bhp பவரும் ஒரு 20 Nm ஆஃப் டாக்கிங் புஷ் பண்ணி கொடுக்குது. இது ஆக்சுவலாக இவங்க எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. பிலிப்பைன்ஸில் டிசைர் லான்ச் பண்ணப்போ மட்டும்தான் அந்த 12 வோல்ட் சிஸ்டமோட பவர் ஸ்பெக்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு தான் நம்மளால் அந்த டேட்டாஸை எடுக்க முடிஞ்சுது. ஸோ ரியல் டைமில் மைலேஜ் பெட்ரோல் லெவலில் கிடச்சிட்டு இருந்ததுன்னா ஆவரேஜாக 15+ அப்படின்றது இருந்துச்சுங்க. மற்ற டர்போ பெட்ரோல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட மைலேஜ் அப்படின்றது 1 or 2 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருக்க காரணம் இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா டார்க் அசிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு. பட் நம்ம
ஃபியூ டேஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட போச்சு. போனப்போ வந்து தான் அந்த சிஎன்ஜி ஐடியாலஜி வந்துச்சு. சரி சிஎன்ஜி டர்போக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த டைமில் தான் நெக்ஸானில் வந்து டர்போ சிஎன்ஜி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது எம்பிஎஃப்ஏ. சரி டைரக்ட் இன்ஜெக்ஷனில் சிஎன்ஜி பண்ணலாம்னு தான் நம்ம வந்து யூரோடெக் கேஸ் அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அந்த அண்ணன்ட்ட பேசினப்போ வந்து பண்ணலாம். பட் வந்து ஒரு பிராண்ட் வந்து இந்த யூரோப் கேஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட், போலாண்ட் பிராண்ட் மட்டும் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வி கேன் டூ இட் அப்படின்னு சொன்னப்போ அதை வந்து நாங்கள் ட்ரையல்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ ஃபைனலாக வந்து எல்லாமே சிங்க் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சது ப்ராப்பராக. இப்போவுமே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து சிஎன்ஜியில் மட்டுமே 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எனக்கு சிஎன்ஜியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எங்கள் ஊரில் பிரச்சனை இல்லைங்க. ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் சைட்லாம் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் பிரச்சனையே இல்லை. பட் டவுன் த லைன் சவுத் அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேனி, தஞ்சாவூருங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டர்போவுக்கு வந்து டியூன் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் எங்களுக்கு வந்து அந்த 1500 ஆர்பிஎம்க்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஜர்க் வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஜர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி வந்து பிரச்சனைகள் இல்லை. சிஎன்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் 25+ அப்படின்றது மைலேஜ் கிடைக்குது. நீங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்றனால நம்ம வந்து பெட்ரோலை கொடுக்காம வெறும் சிஎன்ஜியை மட்டுமே கொடுத்தோம்னா என்ஜின் காலி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து 10 to 15% வரைக்கும் போகும். கூடவே வந்து சிஎன்ஜி மிக்ஸ் ஆகும். ஏன்னா பெட்ரோல் போச்சுன்னா தான் அந்த லூப்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வேஸ்ட் கேட் ஆக்சுவேட்டர் ஆரம்பிச்சு இந்த டர்போ ஸ்பூல் ஆரம்பிச்சு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் அதை காலிப்ரேட் பண்ணணும். இப்போ பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் என்னன்னா வந்து டர்போ பெட்ரோல் எடுக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்க முடியும், மைலேஜும் எடுத்துக்க முடியும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான் ட்ராப் இருக்கும். அதுவும் வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் அழுத்துறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் அது சிஎன்ஜியில் ஓடுதுன்னு தெரியும். நார்மல் டைமில் அது சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் நல்லா பிப்பியராக தான் இருக்குது. இந்த என்ஜின் வந்து குளோபலாக இது நாள் வரைக்கும் அதிக பிரச்சனைகளையோ ஃபெயிலியர்ஸோ ஃபேஸ் பண்ணனா ஒரு என்ஜின் கிடையாது. ஒன் ஆஃப் தி ரிலையபிள் என்ஜின். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக டிரைவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நீங்கள் ஒரு 3XO டர்போ எடுத்துக்கோங்க, ஒரு கைலாக் டர்போ எடுத்துக்கோங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது என்னன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்காது, மிடில் அந்த பேலன்ஸ்டு நேச்சரில் இருக்கும். ஏன்னா கர்வ் வெயிட்டும் கம்மிங்க. உங்களுக்கு வரும் 1 டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 99 பிஹெச்பி கிட்டத்தட்ட 100 ஹார்ஸ் பவர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நல்ல ஒரு பவர் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. லாங்ஸ்லாம் நிறைய போயிருக்கும். இது நாள் வரைக்கும் வந்து என்றைக்குமே வந்து இந்த வண்டியை நடு ரோட்டில் நிறுத்தினதில்லை. அது வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து இதுக்கு வந்ததுக்கான காரணம் இந்த ரிலையபிலிட்டியும் ஒரு ஃபேக்டர் தான். என்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பற்றி பேசணும்னா வந்து வைப்ரேஷன்ஸ் ஐட்லிங்கில் தெரியுங்க. பட் ட்ரைவ் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ஒரு 3 சிலிண்டர்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்புறம் வந்து டர்போ ஸ்பூலிங் ஆகிறது வந்து அந்த 3rd கியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்ச் பஞ்ச் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பூஸ்டர் ஜெட் என்ஜினை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்னன்னா ஒரு டர்போ பெட்ரோல் பார்க்குறீங்க, ரிஃபைண்டாக இருக்கணும், லாங் டேர்ம் டியூரபிளாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னா 2 கார் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஸ்கோடா கைலாக், மாருதி ஃப்ராங்க்ஸ். நானுமே இந்த டைம் லைனில் நாங்கள் வாங்குகிற டைம் லைனில் கைலாக் இருந்துருந்துச்சுன்னா என்னோட பர்சனல் சாய்ஸும் கைலாக்காக தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து தான் இதை பார்த்துருப்பேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். இந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம செக் பண்ணலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளே வந்து டேம்ப் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அது கூட கீழே வந்து இந்த இன்சுலேஷன் வந்து என்ஜின் கார்டு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. லைனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பேக்ஸ் எதுவும் பயன்படுத்தலைங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த ரோட் நாய்ஸ் வந்து உள்ளே அவ்வளோ க்ரீப் பண்ணாங்க. ரோட் அண்ட் டயர் நாய்ஸ் அது வந்து அவ்வளோ மகா மட்டமாக வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து 15 lakhs கிட்ட வருது. 15 lakhs காரில் ஒரு இன்சுலேஷன் பேக் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து NVH கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நிறைய பேருக்கு வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ராங்க்ஸ் அண்ட் பலினோ வாங்கினா நிறைய பேர் அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிரஸாக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஃப்ராங்க்ஸில் பேத்தட்டிக்காக தான் இருக்குது அந்த NVH லெவல்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாம் வாங்கி இந்த காரை வந்து ஃபுல் டேம் பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்து பெட்டரான ரிசல்ட் இருந்துச்சு. டர்போ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த 50,000 கிலோமீட்டரில் எந்த பிரச்சனையுமே கொடுத்தது இல்லைங்க. அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம் அடுத்து 1 lakh கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு அது ஒரு ரிவ்யூ கொண்டு வருவோம். என்ஜினை பொறுத்து ஃபேக்ட்ஸ் இது தாங்க.
பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா எந்த விதத்துலையுமே நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அழுத்துனீங்கன்னா சரிட்டு போகும். என்ன அந்த டார்க் கன்வெர்ட்டர் என்னன்னா வந்து லைட் ஃபுட்டாக கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த 2 விதமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதாவது லைட்டாக நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்மாலாக அந்த பவரை ரொம்ப லீனியராக அந்த பவர் அண்ட் டார்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லக்கிஷான ஒரு ஃபீல் தான் இருக்கும். கொஞ்சம் மைலேஜ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றக்காக அதை பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்லாம் பண்ணிங்கன்னா அது அழகாக டவுன் ஷிஃப்ட் பண்ணி புல் பண்ணும். அப்போ வந்து பெட்டரான ஒரு பவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ மிக்ஸ் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்து பார்க்கும்போது இந்த பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பலினோ மாதிரி ஃப்ரெஜைலாலாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து டீசென்ட் பில்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. பட்டுன்னு சின்ன சின்ன இடிக்கே வந்து உடஞ்சி போகிற மாதிரிலாம் இருக்காது. நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொந்தரவு பிரச்சனை இது ஏன் இப்படி ஒரு பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இந்த ஹெட்லாம்பில் தான். எதுக்குமே பிரோஜனம் இல்லை இந்த ஹெட்லாம்ப். ஏன் வந்து இன்னும் அடமண்ட்டாக மாருதி வந்து இதை மாற்றாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட பேசிக் மாடல்ஸில் வந்து ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியுது. இதையுமே கழட்டி தூக்கி வீசிட்டு அந்த ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னாவே போதும், நம்ம அட்லீஸ்ட் பல்பியாவது ரீப்ளேஸ் பண்ணி ஓட்டலாம். இல்லை வார்ம் ஒயிட்டில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஜென் பலினோட கொடுத்த அந்த ஹெச்ஏடியில் உண்மையிலே வெளிச்சம் நல்லா இருக்கும். இது இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சும் அப்படியே வச்சிருக்கிறது எவ்வளோ கேவலமாக அடமண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எனக்கு புரியலை. இந்த ஹெட்லாம்ப் பிரச்சனை இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபாக் லாம்ப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாக் லாம்ப் ஆக்சுவலாக ஏர் டேம்பில் வந்து ஹவுசிங் பண்ணலான்னு பார்த்தா அது ஹவுஸ் பண்ணுறப்ப பின்னாடி போய் ரேடியேட்டரில் இடிக்குது. அதனால நமக்கு வேறு வழியே இல்லை, கிரில்ல தான் பண்ணணும். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூவல் ப்ரொஜெக்டர் செட்டப், உங்களுக்கு 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் மாட்டுற மாதிரி வந்துருந்துச்சு. இந்த ஹெட்லாம்ப்ஸ் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏப்பா நீ தான் லைட்டு வந்து கண்ணு குசாமல் மாட்டணும்னு சொல்லுவியே, உனக்கு அறிவு இல்லையா, நீ ஏன் அப்படி மாட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் பதில் சொல்கிறேன். இந்த ஹெட்லைட் கூட பேர் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லோ பீமுக்கு தான் நான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது லோ பீம் அடிச்சதுன்னா எந்த அளவுக்கு த்ரோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இல்லை. இந்த லோ பீம் பொறுத்து தான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப ஆப்போசிட்டில் வர பெடஸ்ட்ரியன்ஸுக்கும் சரி, ஆப்போசிட்டில் வர காருக்கும் பிரச்சனைகள் இருக்காது. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், யார் லைட் மாட்டினாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த லோ பீமுக்கு கேலிப்ரேட் பண்ணுங்கள். ஹை பீமுக்கு தேவைப்படாது. ஹை பீம் நீங்கள் இந்த லோ பீமுக்கு கேலிப்ரேட் பண்ணும்போது ஹை பீம் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நீங்கள் போகும்போது யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான ஒரு டெப்த்து கிடைக்கும், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே எப்படி கெஞ்சுறதுன்னு தெரியல இந்த ஹெட்லாம்பை பொறுத்து. ஏன்னா அவ்வளோ தொந்தரவாக இருக்குதுங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. இன்னும் இப்போ கூச்சம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ்டு காசில் மாட்டுற மாதிரி வந்து இந்த எல்லோங்கிற மாதிரிங்க அந்த க்ரீனு ரெட்டு ப்ளூ வர மாதிரி வந்து அதை வேறு அடியில் மாட்டிக்கிறாங்க. அது என்ன விதமான மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. எதுக்கு அதை மாட்டணும்? அது கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஒரு போலீஸ் வாகனம் வருது, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயத்துக்கு தான் அதை பயன்படுத்தும். ஆனால் இங்கே முக்கால்வாசி பேர் அதை உள்ளே மாட்டி வச்சுக்கிறோம். அது மாட்டுறனால பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதா, போலீஸ் வருதா, எப்படி வழி விடுறது, என்ன ஒன்றுமே புரியல. கண்ணும் கூசுது. அது என்ன விதமான மென்டாலிட்டியில் அதை மாற்றணும்னு எனக்கு சுத்தமாக புரியல. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் போட்டிங்கனாலும் பல்ப்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கனாலும் வார்ம் வெயிட்டில் போங்க, பியூர் வெயிட்டில் போகாதீங்க. வார்ம் வெயிட்டில் போனீங்கன்னா தான் வெளிச்சம் நல்லாயிருக்கும். நைட் டைமில் ஃபாகு மழைலாம் பெய்யறப்போ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். நம்ம போடுற ஒவ்வொரு அக்சசரியும் நம்மளுக்கு பிரோஜனமாக இருக்க முடியாது, அடுத்தவனுக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது. எல்இடி டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ரைபாட் டிஆர்எல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm சொல்லுவாங்க. ஆனால் மாறுது. இதுலேயே ஒரு கேவலமான விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்ரோச் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிளில் அவங்க வேலை செய்யலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலினோவை எடுத்து அதை ரைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்களே வெளியே. இந்த 190 mm வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் எதில் போனீங்கன்னாலும் தட்டுறது இல்லை, கம்பல்சரி தட்டாது. பட் வந்து ஒரு இன்க்ளைன்லையோ எதுலையோ நம்ம ட்ரை பண்ணும்போது கம்பல்சரி ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அதில் கொஞ்சம் மாறுதி டெஃபினெட்லி ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிட்டோம். இன்டீரியர்னு வந்தோம்னா பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, குறைகள்லாம் இல்லை. பட் பேனல்ஸ் வந்து கசமுசன்னு போயிருக்காங்க. அதாவது வந்து எதுக்கு இத்தனை பேனல்ஸ்னு தெரியல. எல்லாமே இன்டர்லாக்கிங் பேனல்ஸாக இருக்குங்காட்டி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ்லேருந்தே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ராட்லிங் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்லாக்கிங் பேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3M டேப்பை போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ராட்லிங்கை கொஞ்சம் நான் அரெஸ்ட் பண்ணேன். அது வந்து நம்ம ஆரம்பில் ஃபைனலாக வந்து நம்ம ஆடியோ பண்ணோம்லங்க, அப்போ தான் பண்ணி கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்து உள்ள மற்ற விஷயங்கள்னு பேசும்போது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே 9 inch வந்து ஆக்கமிஸ் சரவுண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ அவுட்புட் அப்படின்றது இருந்துச்சுங்க. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி பாருங்கள்.
டீசென்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து அப் மார்க்கெட் ஃபீல்னு கிடையாது. நீங்க டாடா, மஹிந்திரால குடுக்குற அளவுக்கு குவாலிட்டீஸ்லாம் கிடையாது. அட் எனி டே வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டியில இருக்கும். பலினோன் ஃப்ராங்க்ஸ்ல இதான் ஸ்டோரி. பட் கிராண்ட் வெட்டாரா, விக்டோரியஸ்ல வந்து விக்டோரியஸ்ல ஆக்சுவலா ரொம்ப நல்லாயிருக்கும் இத விட. ஸோ நீங்க ரிவர்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க. கேமராவோட குவாலிட்டி இதுதான். லேன் வாட்ச் குடுத்துருந்துருக்கலாம் டெஃபினெட்லி. அத மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது இது ஆக்சுவலா வந்து 3 வே ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம் நம்ம ஆர்எம் கார் டெக்கர்ஸ்ல. பிளாம் சீரிஸ் தான் போயிருக்கும். ஏன்னா பர்சனலா எனக்கு பிளாமோட சிக்னேச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால பிளாம் பயன்படுத்தியிருந்தோம். ஆடியோ வேணா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நெறைய ப்ளே பண்ண முடியாதுங்க. அதான் பிரச்சனை. ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் எனக்கு பர்சனலா இந்த ஹெட்ஃபோனெட்ல வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூஸ்பை பயன்படுத்தியிருந்தோம் நாம. ஒரு மோனோ பிளாக் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஆடியோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருச்சு. இந்த அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எங்க போனாலும் லாங் ட்ராவல்ல இது வந்து ஒரு கம்பெனியாவே மாறிருச்சு. எங்கேயாவது தனியா போனோம்னா கூட ஆ சாங் தான் ஒரு கம்பெனியா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். நான் பெருசா ஒரு ஆடியோ ஃபைலா இருந்ததில்ல. பட் இது இந்த ஆடியோ செட்டப்ல கேட்டதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருச்சுங்க. ஸோ மத்தபடி யூஸ் பண்றதுக்கு லேக் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனைலாம் இல்ல. ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்குன டைம்ல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது சரியாயிருச்சு. இந்த ஹெட்யூனிட் வந்து கிளாரியன் பண்ணியிருக்காங்க. டியூனிங் வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து ஆர்கமிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஹைபிரிட் பேட்டரி வொர்க் ஆகுறத ஓட ஃப்ளோலாம் இதில நம்மளால பார்த்துக்க முடியும். ஏசி மோட் இருக்கும் பாருங்க. ஸ்டாண்டர்ட், எக்கானாமி, கம்ஃபோர்ட்னு இருக்குது. வந்து ஐடில் ஆகும்போது வந்து என்ன மோட்ல இருக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஹெட்ஃபோனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல்ல இருந்ததுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆடியோ அவுட்புட் கொண்டு வரதுக்கு நாங்க ரொம்பவே சிரமப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து அதில நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. மத்தபடி லேக் ஆகுறது, ஆஃப் ஆகுறது, ஹேங் ஆகுறது இந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லங்க. இங்க பாருங்க. சத்தம் கேட்குதுங்களா? இந்த சத்தம் தான் குளிக்க விடும்போது வந்துகிட்டே இருக்கும். இது மைக்ல கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த சத்தம் நல்லா வரும். என்னன்னா, இதுதான் வந்துட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலா ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப கொஞ்சம் ரிசால்வ் பண்ணியிருக்கிறோம். ஏசி எனக்கு எந்த விதத்திலயுமே குறையா இருந்ததில்லங்க. நான் 24ல தான் வைப்பேன். ஆட்டோல தான் இருக்கும். அது பாட்டுக்கு வொர்க் ஆயிட்டு இருக்கும். ஏசி வென்ச்சோட நாட் குவாலிட்டிலாம் கொஞ்சம் வந்து இங்க சென்டர்ல ஓகே. பட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஜைலா தான் ஒரு உணர்வு இருக்கும். ஏசி இது நாள் வரைக்கும் ஒரு குறையா எனக்கு இருந்ததில்ல. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஎன்ஜியோட ஸ்விட்ச் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம் சென்டர்ல. ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிற ஸ்லாட்டு. கீழ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராசஸரோட ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு நாப்ங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்கா அங்க பாருங்க. இது ஓஎம்ல பண்ண மாரியே ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கன்சோல். அந்த அளவுக்கு வந்து வொர்க் வந்து ஆரம்ல நல்லா பண்றாங்க. ப்ரிசிஷனா. அடுத்து விசிபிலிட்டி ரீதியா கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து எஸ்யூவின்னு சொல்லி மார்க்கெட் பண்றாங்க. பட் இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் தாங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பலினோ மாரியே லோ ஸ்லங்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்லாம் இங்க கிடைக்காது. பட் ஹூடோட விசிபிலிட்டி டீசென்ட்டா இருக்கும். அது ஒரு பெரிய தொந்தரவா நமக்கு இருக்க போறதில்ல. ரைட் சைட். பட் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் தான் விசிபிலிட்டி இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது இந்த ஐஆர்விஎம்மும் பிரச்சனை, இந்த பில்லரும் பிரச்சனைங்க. பயங்கரமா மறைக்கும். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ட உருவாக்கும். அது நான் நெறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஃபார் அஸ் ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? இது வந்து ரிட்டர்ன் டூ சென்டர் ஆக்ஷன் நல்லா இருக்கும். அழகா வரும். மாருதியில வந்து ஒன் ஆஃப் தி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த ரிட்டர்ன் டூ சென்டர் ஆக்ஷன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம். பட் ஸ்டியரிங் ப்ரிசைஸா இருக்கிறது இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் சென்டர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெட் சென்டர் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரிசைஸ்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்படி லெஃப்ட் குடுத்தோம்னா அந்த இன்புட்க்கு அது மாறணும்ல, மாறாது. அதுக்கு நீங்க 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் வந்தீங்கன்னா தான் அந்த இன்புட்டே கிடைக்குது. இதுதான் வந்து நான் பர்சனலா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு நெனச்சேன். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்டியரிங் இருக்கு. அதனால உங்களுக்கு தகுந்த மாரி பொசிஷன்ல டிரைவ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் குறைகள் இல்ல. ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் குடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் குடுக்கல. அடுத்து சீட்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது பயங்கர லாகிங்கா இருக்குங்க. முதுகுக்கும் வந்து ப்ராமினன்ட்டான ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹாரிஸ் கார் கவர்ஸ்ல தான் அத பண்ணி குடுத்தாங்க நமக்கு. அண்டர் தை சப்போர்ட் என்ஹான்ஸ் பண்ணி, முதுகுக்கான சப்போர்ட்லாம் என்ஹான்ஸ் பண்ணி, இப்ப நான் ஆக்ஸல்ல கால் வச்சேன்னா எனக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்ததில்ல. அதே மாரி வந்து ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் வந்து
கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதனால வந்து எனக்கு இப்போ லாங் ட்ராவல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சில பேர் பண்ணுறாங்க சீட்ஸில். இது வந்து ப்ராப்பராக பண்ணணுங்க. கொஞ்சம் டிசைன் மாறுச்சுன்னா கூட நமக்கு முதுகு வலி அதிகமாக கொடுத்துரும். ஏன்னா இந்த எர்கனாமிக்ஸ் அப்படின்றது, சீட்டோட எர்கனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதை தாண்டி வந்து நமக்கு இங்கே சீட் ஹைட் அட்ஜஸ்ட் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைன் மாடலில் கிடைக்குது. டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மேட்லாம் நான் எதுவும் போடலைங்க. மேலே ஃபர்மேட்டுக்கு மேலே ஒரு பிவிசி வெதர் மேட் தான் போட்டிருக்கேன். டெட் பெடல் ஒன்று இருக்குது. ப்ராப்பராக நமக்கு வந்து லாங் ட்ராவல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து இன்டரப்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் வந்து உட்காந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக பார்த்தது என்னென்னா இந்த ஹெட்ரூமுங்க. அதாவது வந்து நான் வந்து 5.7க்கு மேலே இருக்கேன். இங்கே பாருங்கள், ஹெட்ரூம் தெரியுதுங்களா? நீங்கள் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். பட் எனிடே வந்து ஒரு 5 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா அந்த தலை மேலே உரசுது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓகே, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது வந்து பின்னாடி வந்து ஹெட்ரூம் வந்து கிராம்டாக தான் ஃபீல் ஆகும். அடுத்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இது சொல்லணும், அந்த ஹெட்ரெஸ்ட் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹெட்ரெஸ்ட் ஃப்ரண்ட்லன்னு தெரியல. இது அப்படியே வந்து மறைச்சிருது ஃப்ரண்ட்டை. அது கொஞ்சம் வந்து ஹெட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த ஹோண்டா சிட்டிலலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் தாராளமாக தான் இருக்கும். காலை நீங்கள் நீட்டி வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா இதே மாதிரி கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே நீட்ட முடியாது. ஏன்னா அங்கே பேட்டரி இருக்கும். அது ஒரு பஞ்சாயத்து. அண்டர் தி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்குது. என்ஹான்ஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல சுத்தமாக சப்போர்ட் இருக்காது. நல்லா பஃபிங் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம வாகனத்தில். இது வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் வர ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து நம்ம இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணோங்க. கலர் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணோம். ஹம்பை பொறுத்த வரைக்கும் பெரிதான ஒன்று தான். 2 அடல்ட் உட்காரலாம், ஒரு குழந்தை, அவ்வளோதான் ஸ்பேசிங். 3 அடல்ட்லாம் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ரியர் ஏசி வென்ட்ஸ் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏ, ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ரியர் ஏசி வென்ட்ஸோட த்ரோலாம் ஓகேவாக இருக்குங்க. இந்த டாப் ஆஃப் த லைன் போகும்போது நமக்கு யூவி கிட் கிளாஸ் கிடச்சிருது. இது ஆக்சுவலாக ரொம்ப அட்வான்டேஜுங்க. பர்சனலாக பயன்படுத்தணுங்களுக்கு தெரியும். வெயில் வந்து அந்த ஹீட் வந்து உள்ள அவ்வளோ இன்டரப்ட் ஆகாமல் வந்து நம்மளை சேஃபாக வச்சுக்கும். யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் நல்லா இருக்கும். இதில் சன்ஃபிலிம் போடணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக விண்ட்ஷீல்டுக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். கேர்வேர் ஹைஸ்கூலில் வந்து போட்டிருந்தோம். நீங்கள் அதிகமாக வெயிலில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை போட்டுக்கோங்க, தேவைப்படும். மற்றபடி வந்து முதுகுக்கான சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் டீசெண்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். இவ்வளோ தாங்க ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா லாங் ட்ராவலில் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. அது பர்சனலாக எங்கள் வீட்டில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2ல் உட்காந்துருக்கிற ஓகே, பின்னாடி வந்து ஸ்லைட்லி ஒரு அடைஞ்ச ஃபீல் இருக்குது. அது மேபி வந்து இந்த இன்டீரியர் தீம் இப்படின்றனால டைசர் வாங்கும் போதாவது அந்த டைசர்லையாவது இந்த பைச் தீம் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, பர்சனலாக ரொம்ப வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான உணர்வுகள் இருக்கக்கூடிய ஆள் நீங்கள், வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பின்னாடி சீட் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ பிக் ஃபார் தெம். ஃப்ரண்ட் சீட்னா ஓகே, குழந்தைங்களுக்கு பின்னாடி தாராளமாக உட்காந்து வரலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் தான் இருக்குது. பூத் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 308 லிட்டருங்க. நாம் ஆக்சுவலாக வந்து சிஎன்ஜி டேங்க் போட்டு அதுக்கப்புறம் சப்வூஃபர்லாம் வச்சிருக்கிறோம். வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரெயிலுங்கிறதுனால நான் மேலே திங்ஸை வச்சுக்க முடியுது. ஸ்பேர் டயர் ரிமூவ் பண்ணிட்டேன். டயர் பஞ்சர் கிட் பேக்கெட் தான் வச்சிருக்கேன். ஸ்பேர் டயர் எங்காவது வந்து லாங் ட்ரிப்ஸ் போனோம்னா மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன். மீதம் ட்ரிப்ஸில் அது வந்து தூக்கி வச்சாச்சு. ஸோ இதுதாங்க. சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் ரீதியாக பேசணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெப்னு, ரியரில் வந்து டார்ஷன் பீம், காயில் ஸ்ப்ரிங்ஸோட தான் போயிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேலன்ஸ்டு நோட்டில் தான் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் பிட் ஆஃப் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபராக இருந்துருந்துச்சுன்னா ஹேண்ட்லிங் கேரக்டர் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆப்வியஸ்லி பலினோ காட்டிலும் இது ஸ்டிஃபராக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இன்னும் டிரைவிங் கேரக்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிட் ஆஃப் ஸ்பாஞ்சியராக தான் இருக்கும். அதாவது வந்து ப்ராக்ரெசிவான ஒரு பிரேக்கிங் தான். எனி டைம் வந்து ரொம்ப ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் எதாவது எமர்ஜென்சியாக அடிக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம். பட் ஆல்வேல் டிஸ்க் போயிருந்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பலினோ ஆர்எஸ்லேயே இது கொடுத்துருந்தா இன்னும் வந்து ஷோ ஃபோட்டடாக நிறைய இடத்துல தோணியிருக்கும். ரியரில் வந்து டாஸிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. போட்டு அழுங்கி குலுங்கிலாம் எடுக்காது. ஓரளவுக்கு வந்து ஒரு மெச்சூர்டான செட்டப் தான் இந்த காரோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த டோர் வெதர் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி வெட்ட பாஞ்ச மாதிரி போயிருதுங்க. அதனால வந்து ஸ்குவீக்கிங் நாய்ஸ் கிரியேட் பண்ணுது. அதனால் இது வந்து ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு வந்து நான் மாற்றிட்டு இருக்கேன். இது வந்து செட்டாக வந்து எல்லா டோர்ஸ்க்கு இன்னர் அவுட்டர்லாம் சேர்ந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ருபீஸ் செலவாகுது. இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டுருந்துருக்கலாம். இது மாருதின்னு இல்லை, இப்போ வர நிறைய பிரான்ச்சில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். யாருக்கு இந்த மாருதி ஃப்ராங்ஸோட டர்போ பெட்ரோல் செட் ஆகும், சூட்டபுளாக இருக்கும், யாருக்கு வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போகலாமா,
நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க. பலினோ வில் பி த பெட்டர் சாய்ஸ். பட் நீங்கள் ஃப்ராங்ஸ் வந்தீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் அப் மார்க்கெட் லுக் இதை நோக்கி வந்தீங்க அப்படின்னா மாருதி ஃப்ராங்ஸோட நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் வரும். பட் டெஃபினெட்லி மாருதி ஃப்ராங்ஸோட எந்த வேரியன்ஸுமே வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்காது. ஈவன் இந்த டாப் ஆஃப் த லைன் வந்தாலும் நீங்கள் ஒரு டர்போ பெட்ரோல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டே டு டே லைஃப் யூசேஜ் சிட்டியும் இருக்கும், ஹைவேஸும் இருக்கணும், நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கணும், லாங் டேர்ம் டியூரபிளாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ரீயாக ஓட்டணும், சேஃபராக இருக்கும், காம்ப்ரமைஸ் உங்களால் வந்து பெரிய கார்லேருந்து சின்ன காராக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி த சாய்ஸுங்க. ஒரு டர்போ பெட்ரோலில் லாங் டேர்ம் டியூரபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு கார்னா இதை டெஃபினெட்லி நம்மளால் பிக் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மைலேஜ் டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் வந்து டர்போ பெட்ரோல்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். அதை தாண்டி இப்போ வந்து நம்ம சிஎன்ஜி போட்டிருக்கனால நமக்கு மைலேஜ் ரீதியாக கன்சர்ன் இல்லை. ஏன்னா வந்து சிஎன்ஜியில் ஒரு 25+ கிடைக்கும் போது கேஷுவலாக நம்ம எல்லா பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போது அதுலேயே 10 கிலோமீட்டர் விட்டுருக்கோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு. ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு போன் ஜாரிங்கான ஒரு சஸ்பென்ஷன் அது இருக்காது. ஏன்னா 100% ஒரு என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஃபீல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் பேக்கேஜ் தான். ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை தொட்டு வச்சுருப்பாங்க. ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்குது தான் செய்யுது. ஸோ இதுதான் மாருதி ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும். அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இந்த காரோட ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றது வந்து 27,000 கிட்டத்தட்ட வந்து வருங்க பெர் மந்த். நான் இஎம்ஐ, ஃபியூல் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துறேன். நான் இங்கே வந்து சிஎன்ஜி போட்டிருக்கிறனால எனக்கு வந்து குறையுது. பட் சிஎன்ஜி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, சிஎன்ஜி போடாமல் நீங்கள் பெட்ரோலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் மாறும். ஒரு 30,000 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎன்ஜி போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் நாங்கள் ஓட்டிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் இல்லை. தாராளமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். சிஎன்ஜி அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் டர்போ பெட்ரோல் வச்சிருக்கீங்க, மைலேஜ் இஸ் கன்சர்னா டெஃபினெட்லி நீங்கள் யூரோப் கேஸ் பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா. டாடா, டேக் கேர், பை.